பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 42, நம்ம சபையின் அழைப்பு பகுதி 1ல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எப்படி சபை நீதிப்படுத்தப்படுறாங்க, அதே போல இந்த சபையின் அழைப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததியா எப்படி வந்து மாறுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததியா இஸ்ரேல் மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சபை எப்படி இந்த வாக்குத்தத்துக்குள்ள வராங்க சொல்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுடைய தலைப்பு. வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 9ஆம் அதிகாரம். அங்கே பவுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையின் அழைப்பு மிஸ் பண்ண இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுறாரு. ஓகே, அவங்களுக்காக நானே வந்து சபிக்கப்பட்டவனா இருக்கணும் சொல்லி நினைக்கிறார். ஏன்னா வந்து இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ப்ராமிசஸ், இந்த புத்திர ஸ்வீகாரம் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இஸ்ரேல் ஜனங்களை வந்து தேவன் வந்து என்ன பண்ணாரு, சிறு வயது முதற்கொண்டு ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து சூஸ் பண்ணாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்களை சூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளை வந்து மிலிட்ரி ஆஃபீஸரா கொண்டு போறதுக்கு அவனை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு 5 வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக 20 வயசு ஆகும்போது நல்ல ட்ரைன்டான ஒரு ஆளாக வந்து நியமிக்கிறாங்க. ஆனால் அது 20 வயசு வரும்போது திடீர்னு என்ன ஆயிடுது, அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படல. இன்னொருத்தன் வந்து ரோட்ல சும்மா திரிஞ்சிட்டு இருந்த பையன், ட்ரைனிங்கே எடுக்காத பையன், அவனை கொண்டு வந்து உள்ள சேர்த்துடுறாங்க சொல்லி பார்க்குறோம். அந்த செலெக்ஷன் ஆயிடுறாங்க. ஓகே, அவ பார்த்தீங்கன்னா இது வந்து அநீதியா இருக்கு மாதிரி தெரியுது. இதுதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, இது தேவனுடைய அழைப்பா இருக்கு சொல்லி இங்க காமிக்கிறாரு. இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி எப்படி வந்து இந்த ஆபிரகாமின் புத்திரரா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தம் எப்படி புரஜாதி மக்களுக்கு வருது சொல்றதை நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க எதை தேடினாங்க, என்ன பண்ணாங்க, எது அவங்களுக்கு வந்து இடரலுக்குரிய கல்லாச்சு சொல்ற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ படிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என்ன சொல்றாருன்னா, என் இனத்தாருக்கு பதில் நானே சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இது மூலமா என்ன தெரிய வருது சொல்லி பாத்தீங்கன்னா, புரிதல் நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, இந்த சபையின் அழைப்புக்கு ஓகே ஆபிரகாமின் சந்ததி. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்துல சொல்லப்படுற உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லும்போது, ஓகே, ஆல் தி பீப்புள் ஆஃப் தி எர்த் வில் பி பிளெஸ்ட் த்ரூ யூ சொல்லும்போது ஆபிரகாம் மூலமா. அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் மூலமா தான் உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. அப்போ இவங்களே வந்து என்ன பண்ணப்படுறாங்க, புறம்பாக தள்ளப்படுறாங்க சொல்லும்போது, அப்போ பவுல் சொல்றாரு, நான் அவங்களுக்காக நான் வெளில போலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லி அவர் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். அப்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாங்க, ராஜ்யம் வரப்போதா ராஜ்யம் வரப்போதா ராஜ்யம் வரப்போதா சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. வேணா அங்க வேணா படிங்க, அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? இஸ்ரவேலுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ராஜா ஆக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து மிராக்கிள் செய்யும்போது, அற்புதங்கள் செய்யும்போது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மாதிரி அவங்க தான் வந்து ராஜ்யத்தின் புத்திரர்கள் சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஆனா என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த புத்திர ஸ்வீகாரம் வந்து கொடுக்கப்படல, இல்லை அந்த சபையின் அழைப்பு வந்து கொடுக்கப்படல சொல்றதுதான் இங்க அடுத்து நடக்கிற விஷயம். அது எதனால ஆட்சி சொல்றதால நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இப்ப வந்து 4ஆவது வசனம் படிங்க. அதுலயே ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையதே, அவர்களுடையவைகளே.
பிதாக்கள் அவர்களுடையவைகளே, ம், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. ம், இவர் என்றென்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ம். ஆமென். ஓகே. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னாச்சு, யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கே கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து அடாப்டேஷன் டு சன்ஷிப், புத்திரி ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டது. ஓகே. மகிமை, பரலோகத்தின் இந்த மகிமை கொண்டு போறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. வாக்குத்தத்தங்கள், அப்புறம் ப்ராமிசஸ். ஓகே. தேவனோட உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆராதனைகள், சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள். ஓகே. பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள், முற்பிதாக்கள், அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அது மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள். அவங்க முற்பிதாக்கள், அவங்களுக்கு தவிர்த்து தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து ஆகிய மெஸ்ஸியா அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்ணப்பட்டாங்க, அந்த ரேஸ், இந்த சபையின் அழைப்புல வந்து உள்ள வர முடியல சொல்லி பார்க்குறோம். ஓகே. பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய சாய்ஸா இருக்கு. இது அப்படியே படிங்க 6ஆம் வசனம். தேவவசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ம். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. அவ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. அப்ப இஸ்ரேல் மக்கள் வரலனா அப்ப தேவனோட வசனம் அவமா போயிடுச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இஸ்ரவேலர்கள் பேரு இல்லைன்னா பிறந்தவங்க, இஸ்ரேல்ல பிறந்தவங்க தான் இஸ்ரவேலர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது சொல்லி பவுல் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் ம். எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் அல்ல. ஓகே. ஆன் த கான்ட்ரரி. படிங்க அடுத்தது. பிள்ளை ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ம், அது எப்படி என்றால், ம், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, ம். வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எண்ணப்படுகிறார்கள். அப்ப என்னது? வாக்கு தத்தத்தின்படிதான் சந்ததியா இருக்கிறவங்க தான் இந்த என்ன படுகிறார்கள். இது வந்து பிறந்தவர்களை பத்தி பேசல. என்னதுன்னா வயித்துல பிறக்கிற அந்த குழந்தைகளை பத்தி பேசல. இங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த ப்ராமிஸ். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரியதா இருக்கு. ஓகே. அந்த வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளே பிள்ளைகளா இருக்காங்க சொல்லி தான் இங்க வந்து நம்ம பாக்குறோம். ஓகேவா? பட் இட் இஸ் த சில்ட்ரன் ஆஃப் த ப்ராமிஸ். வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள், அவங்க தான் பிள்ளைகளா இருக்காங்க, அவங்க தான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் அடுத்த வருஷத்துல வந்து சாரால் பத்தி சொல்றாங்க. படிங்க. அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த காலத்தில் வருவேன், அந்தபடி சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லி சொல்றதுதான் வாக்குத்தத்தம் சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் சொல்லி சொல்றாங்க. ஓகே. அந்த வகையில இதை வந்து டீட்டெயில்டா பவுல் வந்து இன்னொரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4ல 21 இருந்து படிக்கலாம். படிங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். பாத்தீங்களா? நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரத்துல பார்த்த அதே கான்டெக்ஸ்ட். ஓகே. அடிமையான இடத்தில் பிறந்தவன் என்ன பண்ணானா? மாம்சத்தின்படி பிறந்தானா. ஆனா சுயாதீன ஃப்ரீ உமன் சாரால் பிறந்தவன் வந்து என்ன பண்ணானா? வாக்கு தத்துவத்தினால் பிறந்தவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதான் வந்து ஞானம் அர்த்தம் உள்ளது. படிங்க அடுத்த வசனம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சினாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது சினாய் மலையில் என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம். ஓகே. மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாம்சீக இஸ்ரவேல மக்களை வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி சொல்றாங்க. படிங்க அப்படி. அது அடிமை தினத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சினாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி.
இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பாருங்க, இப்ப இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனம், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். ஓகே, மேலான எருசலேம் சொல்றது வந்து பரலோகத்தில் இருக்கிற எருசலேம் வந்து ஃப்ரீ உமன், அதான் சாரால் சொல்லி பாக்குறோம். அவதான் வந்து நம்மளுக்கு தாயானவள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, படிங்க அப்படியே. அந்தபடி பிள்ளை பெறாத மகிழ்ச்சியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தை பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல எப்பொழுதும் நடந்து வருகிறது. பாருங்க, எவ்வளவு சூப்பரா பவுல் வந்து அதை வந்து கோரிலேட் பண்றாரு பாருங்க. என்னதுன்னா, எப்படி வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஆகிய ஈசாக்கு வாக்குத்தத்தம், ஓகே, அடிமையிலிருந்து பிறந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் சொல்லி பாக்குறோம். அப்ப அடிமையாகிய ஆகார் மூலமா பிறந்தவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற மக்களா இருக்காங்க. வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிற மக்கள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க யாரு, சபை, திருச்சபை, இயேசு கிறிஸ்து மூலமா விசுவாசத்தின் மூலமா வர மக்களை தான் வந்து வாக்குத்தத்தின் பிள்ளைகள் சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் முதலாவது கொடுக்கப்பட்டதா, இல்லைன்னா வந்து இந்த நியாயப்பிரமாணம் முதலாவது கொடுக்கப்பட்டதா சொல்லி பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தான் முதலாவது கொடுக்கப்பட்டது. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, பின்புதான் என்ன வந்துச்சு, அவங்களுக்கு அந்த ஆகார் மூலமா குழந்தை பிறகு சொல்லி பாக்குறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, சாரால் மூலமாய் வாக்குத்தத்தின் பிள்ளைகளை வந்து பிறப்பாங்க சொல்லி சொல்றாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தையே இல்லாம இருந்தது சொல்லி பாக்குறோம். 100 வயதுல ஒரு குழந்தை பிறகுது. அப்ப ஏற்ற வேலையில அப்பாயிண்டட் டைம்ல வந்து அந்த வாக்குத்தத்தின் பிள்ளை பிறக்கிற மாதிரிதான் ஏற்ற வேலையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பூமிக்கு வந்து சபை என்று திருச்சபை சொல்ற ஒரு அமைப்பை வந்து என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அது எப்போ அவர் மரித்து உயிர்த்திலிருந்து பெந்தைக்கோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி மூலமா என்ன பண்ணப்படுது, மக்கள் முதலாவது 120 பேர் ஞானஸ்தானம் பெறுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று என்ன பண்றாங்க, சபையில சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க. பின்பு பேதுரு எஞ்சி அங்க 3000 பேர், அதுக்கு தொடர்ச்சியா வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிறாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் ஆகிய சபை தான் இம்பார்ட்டண்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். அது அந்த கம்பேரிசன் தான் பவுல் வந்து இங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப என்ன ப்ராப்ளம் இங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க 29 ஃபர்ஸ்ட் படிங்களேன். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பொழுது என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து டைம்ல என்ன பண்ணாங்க, இவர் ஓய்வு நாளை கீப் பண்றதுல இவர் சரி செய்யல, அதை வந்து ஃபாலோ பண்ணல, இல்லைன்னா வந்து இவங்க கை கழுவாம வந்து சாப்பிட்றாங்க சொல்லிட்டு நிறைய தப்பான காரியங்களை வந்து வச்சு, ஓகே, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அவங்க வந்து என்ன பண்றாங்க, சிலுவையிலே கொண்டு வர வரைக்கும் என்ன பண்றாங்க, பர்சிக்யூட் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள உபத்திரப்படுத்துறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஒரு பள்ளத்துல விழுந்த ஒரு நோயில வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிற, இல்லைன்னா வந்து ஒரு வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மக்களை தான் என்ன பண்றாங்க, காப்பாத்துறாரு. அதனாலதான் கேட்கிறாரு, என்னதுன்னா ஒரு 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 குழந்தையோ இல்லைன்னா ஆடோ மாடோ பள்ளத்துல விழுந்தா நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா, ஓய்வு நாள்ல காப்பாத்துவீங்களா? அதே மாதிரிதான் நானும் வந்து இந்த மகன் வந்து 38 வருஷமா வந்து அவன் வந்து வேதனைப்பட்டு இருக்கான், அவனை சரி செய்யறது என்ன தப்பு இருக்கு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அதே மாதிரிதான் நிறைய காரியங்கள் அவர் இயேசு கிறிஸ்து செய்யறாரு. கண் பார்வை தெரியாதவங்களுக்கு பார்வை தராரு, அப்புறம் குஷ்டரோகிகள் சரி பண்றாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அது நன்மை செய்யறது நல்லது தானே ஓய்வு நாள்ல. ஓகே, தேவனுடைய காரியங்கள் செய்யறது நல்லது தானே. ஆனா தேவனுடைய அபிஷேகம் பெற்றுதான் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய ஆவியினால் தான் வந்து இந்த அற்புதங்களை செய்யறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நிறைய பேரை குணப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த வியாதிகளை போக்குறதா இருக்கட்டும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவே வந்து துன்பப்படுத்துற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படிதான் இன்னமும் நடந்துட்டு இருக்கு சொல்லும்போது, பவுலோட காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுற மக்கள் எந்த அளவு வந்து சபையை வந்து துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்றதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அது ஏற்கனவே நமக்கு தெரியும். பவுல் கூட வந்து பாத்தீங்கன்னா வீதி வீதியா என்ன பண்ணாராம், போய் ஆளுங்களை பிடிச்சி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாராம். அதுதான் நம்ம வந்து ஈவன் ஸ்தேவானா கூட என்ன பண்ணாங்களா, கல் எறிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பாத்தீங்கன்னா அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்புறம் 8ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்படியே இப்ப படிங்க 30வது வசனம்.
அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. பாருங்க, அப்ப சுதந்திரவாளியா இருப்பதில்லை. நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாமே வந்து அவங்களுடையது, வாக்குத்தத்தம் அவங்களுடையது. அவங்கதான் சுதந்திரவாளி. அவங்கதான் வந்து அடாப்டட் டு சன்ஷிப், புத்திர சுவீகாரம் பெற்ற மக்கள். புத்திர சுவீகாரம்னா யார்? அவங்க சுதந்திரவாளிகள். ஓகே, ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படி. ஆனா என்ன சொல்றாரு? இந்த மக்கள் சுதந்திரவாளியோட இருப்பதில்லை. அப்ப சபைக்கு சேர்ந்து இவங்க இருக்க முடியாது. அப்ப அவங்கள வந்து வெளியே அனுப்புங்க சொல்லி சொல்ற மாதிரி, இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற மக்கள் அவங்க சபையா இருக்க முடியாது சொல்றதுதான் இங்க வந்து ஒரு பாயிண்ட் இங்க வைக்கிறாங்க. இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்படியே 31 படிங்க. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப என்ன புரியுது இங்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிற அந்த ஆகாரின் காரியங்களாகிய இந்த நியாயப்பிரமாணம், ஓகே, அது மூலமா என்ன வருது? சுயநீதி. அது செய்தால் பிழைப்பீர்கள் சொல்ற அந்த செய்ய மீது பிழைக்கிற விஷயம் நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால வந்து நம்மளுக்கு வரும் சுயநீதியை வந்து தேவன் வந்து நீக்கிறாரு. அது அடிமைத்தனத்திலிருந்து வரதா இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமா என்ன பண்றோமா? நம்ம சபையா வரும். ஓகே, இதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கும். ஓகே, இந்த சபையின் அழைப்பு தான் வந்து தேவன் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா, அவர்தான் கர்த்தர், ஓகே, என்று நாவுகள் அறிக்கை என்னும் அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார், இவர் தான் மெசியா சொல்லி விசுவாசிக்கிறது மூலமா சபையில உள்ள சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்காங்க. இவங்க தான் வந்து உண்மையான சுதந்திரவாளி சொல்லி நம்ம இங்க பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது, அடுத்தபடியா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததியில எப்படி வராங்க இவங்க சொல்லி பார்க்க போறோம். முதலாவது வந்து நியாயப்பிரமாணத்துல என்ன தப்பு இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதை வந்து எப்படி இஸ்ரேல் மக்கள் எதுக்காக தேவன் கொடுத்தாரு, எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து இதை வந்து பின்பற்றினாங்க சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஓகே, அது வந்து விசுவாசத்துக்குரியதே அல்ல, விசுவாசம் கிடையாது அதுல. அது செய்கிற மனுஷன் அதனால் பிழைப்பான். அது செஞ்சாதான் பிழைக்க முடியும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 613 கட்டளைகள் இருக்கு, நியாயப்பிரமாண கட்டளைகள் ஒட்டுமொத்தமா நம்ம கவுண்ட் பண்ணும்போது. அந்த எக்ஸோடஸ் யாத்திரை கிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணும்போது 613 கட்டளைகள். இதான் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஹவு மெனி லாஸ் ஆர் given டு மோசஸ். பாத்தீங்கன்னா எவ்வளோ? 613 கமாண்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். 613 கட்டளைகள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை 613 செஞ்சாதான் ஒரு ஆள் பிழைக்க முடியுமா? ஓகே, இதில் வந்து நான் வந்து 600 செஞ்சுட்டு 13 செய்ய முடியலன்னு என்ன ஆக முடியாது? நான் வந்து ஜீவன் அடைய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து 600 செஞ்சிருக்காரு வச்சுக்கோங்க, அதன் விதமே அவருக்கு என்ன இருக்கும்? சுயநீதி இருக்கும். நான் செஞ்சுட்டேன், நான் இவ்வளோ பண்ணிட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து ரன்னிங் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட ஓடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வெற்றி பெறவர் வந்து அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இல்லை அவங்க நாட்டுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். நான் வெற்றி பெற்றுட்டேன், இத்தனை பேருக்கு மத்தியில் நான் வந்து முதல் ஆளாக சிறந்துட்டேன் அப்படி சொல்கிறது. அது அவருடைய கடினமான முயற்சி, கடினமான உழைப்பினால என்ன பண்ணார்? அவர் வெற்றி பெற்றார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல் இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வர மக்களுக்கும் என்ன இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா சுயநீதி. ஓகே, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுயநீதி. ஓகே, அவ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நீதியில் இருக்காங்க? தங்களுடைய சுய நீதியில் இருக்காங்க. இதுதான் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும், பரிசேயர்களாக இருக்கட்டும், வேதப்பாரர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு ப்ராப்ளமே. ஓகே, அவங்க என்ன பண்ணல? கிறிஸ்துவின் நீதியை வந்து அவங்க வந்து பற்றி கொள்ள அவங்க தேடல. ஓகே, விசுவாசத்தினால் வரும் நீதியை வந்து அவங்க என்ன பண்ணல? அவங்க விரும்பல. அவங்க என்ன பண்றாங்க? சுய நீதியினால் வரும் காரியங்களை தான் பண்ணாங்க. அதுவும் அவங்க சுயநீதினால வரும் காரியங்கள் வந்து கரெக்டா இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அதை கேள்வி கேட்கும்போது அது வந்து உடஞ்சிருந்து சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரன் வந்து என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்துட்ட வந்து பேசுறாரு.
எங்கன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 இருந்து. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். வெயிட் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காரு? நீ ஜீவனை அடையனா நீ என்ன பண்ணணும்? கற்பனைகளை கை கொள்ளணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு என்டர் லைஃப், ஜீவனை அடையனா என்ன பண்ணணும்? கற்பனைகளை கை கொள்ளணும். ஓகே, இதை செய்யறதுனாலே அந்த மனுஷன் பிழைப்பான் சொல்லி நம்ம எங்க பார்த்தோம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஒரே நிமிஷம். கலாத்தியர் 3:12 படிங்க. அத நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். செய்யறதுனால பிழைப்பான் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இந்த ஆள்கிட்ட சொல்றாரு, நீ ஜீவன் அடையணும்னா நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுப்பா சொல்லி டைரக்டா வந்து கமெண்ட் பண்றவே சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றேன், சின்ன வயசு முதற்கொண்டு நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சொல்லி அதே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு. ஓகே, நான் சிறு வயது முதற்கொண்டு நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன், நான் இன்னும் வேற என்ன வந்து செய்யணும் அப்படி சொல்லி கேக்குறாரு. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? 20 வரை படிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஓகே, அப்ப பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்கணும்? அங்க குழு கொடுத்துறாரு. என்னது? உனக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரங்களுக்கு கூட, அப்பொழுது உன் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் சொல்லி பாக்குறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வந்து பரலோகத்தில் 6ஆம் அதிகாரத்துல பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் சொல்ல சொல்றோம். பார்த்தோம்ல எப்படி சேர்த்து வைக்கணும்? நம்மளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும் சொல்லி பாக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதை செஞ்சுட்டு பிறகு என் பின்னாடி வா சொல்லி சொல்லும் போது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யனா இருந்ததெல்லாம் அவனால என்ன பண்ண முடியல. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாக போய்விட்டான். அப்ப என்ன செய்ய முடியல அவனால? அந்த தேவனுடைய எல்லா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, இப்ப உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக, உனக்கு வந்து இந்த ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு நினைக்கிற, அது மத்தவங்களை நீ கொடுத்துடு, ஓகே, நீ என்ன பின்னாடி வா சொல்லி சொல்லும் போது அவனால என்ன பண்ண முடியல? அந்த ஐஸ்வர்யங்களை விட்டுட்டு அவனால இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற முடியல சொல்லி பார்க்கிறோம். இப்ப நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளே வந்து சிலது 2 விஷயம் சொல்லுது. என்னதுன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. ஓகே, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் என்ன சொல்லி பார்க்கிறோம். லவ் யோர் ஆஸ் யுவர் செல்ஃப். மார்க் 12:31 படிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம். அதுல 34 இருந்து. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த 2 கற்பனையில எல்லா நியாயப்பிரமாணங்களும் இருக்கு சொல்லி அடுத்த வசனத்துல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்டது என்னது? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக சொல்ற அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையில தான் அவர் சொல்றாரு. ஓகே, அந்த ஒட்டுமொத்தமா அந்த 613 கட்டளையும் அது வந்து இந்த 2 கட்டளைகள்ல வந்து என்ன இருக்கா? அடங்கியிருக்கா? படிங்க 40வது வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எல்லாமே தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? பிரமாணம் முழுவதும். அப்ப இதுலதான் ஒண்ணு கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. கேட்டதுக்கு வந்து அந்த ஆளால என்ன பண்ண முடியல, வந்து செயல்பட முடியல சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவன் உண்மையில என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேக்கா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து யாராலையுமே வந்து செய்ய முடியாது. ஒருவனும் ஒரு காலத்திலும் நீதி அடைய முடியாது. ஒருத்தனாலையும் வந்து நீதியில நிக்க முடியாது சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம பைபிள் வசனத்திலேயே நம்ம பார்க்கிறோம். வேணா படிங்க, ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாவத்தை அறிகிற அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குதான். ஓகே, எது தப்பு எது கரெக்ட் சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிள் பவுல் என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவத்தை அறிகிற அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்ல வந்து ஃப்ரீவே இருக்கு. ஓகே, ஆனா 4 ஜங்ஷன் இருக்கு. அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து போக்குவரத்து இல்லாததுனால அங்க வந்து சிக்னல் போடல. அப்ப பாத்தீங்கன்னா யார் வேணா எப்ப வேணா கிராஸ் பண்ணலாம். பைக்ல, கார்ல, லாரியில யார் வேணா கிராஸ் பண்ணலாம். அது தப்பே கிடையாது. ஒன்ஸ் அங்க வந்து டிராபிக் ஆகுது சொல்லி தெரிஞ்ச உடனே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிக்னல் போடுறாங்க. போட்ட உடனே என்ன ஆகுது, அங்க சட்டத்திட்டங்கள் ஆக்டிவேட் ஆயிடுது. கேமரா வச்சிடுறாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து அந்த சிக்னல்ல நிக்காம போனாங்களோ அவங்களுக்கு போட்டோ பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஆன்லைன்ல வந்து பில்லு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து டிராஃபிக்கை வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா ஜம்ப் பண்ணிருக்கீங்க. ஓகே, சிக்னலை ஜம்ப் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து இவ்வளவு 100 ரூபாய் ஃபைனு, இல்லைன்னா 500 ரூபாய் ஃபைன் சொல்லி ஃபைன் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த டிராபிக் சிக்னல் இல்ல, அப்போ அதே மாதிரிதான் போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து எந்த வித தப்பிதங்களும் ஃபைனும் கிடையாது சொல்லி பார்க்குறோம். எப்போ அந்த டிராபிக் ஜாம், அந்த டிராபிக் சிக்னல், அந்த சிக்னல்ல வந்து அந்த அந்த சாரி அந்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே போட்டாங்களோ, ஓகே, அப்போ வந்து என்ன ஆகுது, அது ஆக்டிவேட் ஆயிடுது. சட்டத்திட்டங்கள் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அதே போலதான் பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க தெளிவா. எங்கன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நான் எப்படி ஆயிட்டேன் சொல்லி பவுல் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரோமர் 7:7ஆம் வசனத்துல இருந்து. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பாவம் என்னதென்று எனக்கு சொன்னது நியாயப்பிரமாணம் தான். இப்போ எக்ஸாம்பிள், காயினுக்கு கொலை செய்வது வந்து பாவம் சொல்லி தெரியவே தெரியாது. ஓகேவா? அப்போ அவனுக்கு ஆனா மனசாட்சியின் படி என்ன இருக்கும், தப்பு செய்யறோம் சொல்லி தெரியும். ஆனா சட்டத்திட்டங்கள் படி என்னது, அது தப்பு இல்லை, அதுக்கு வந்து பனிஷ்மெண்டே கிடையாது. ஓகே, அதுக்கு வந்து தண்டனையே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஏன்னா வந்து அது தண்டனை சொல்லி சொல்லப்படவே இல்லாததுனால, தண்டனை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் என்னதென்று நான் தெரிந்து கொண்டேன். இது தப்பு இது கரெக்ட் சொல்லிட்டு அப்போ அதுதான் சொல்லிச்சு நியாயப்பிரமாணம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு பாருங்க, அப்படியே படிங்க. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இச்சை பாவம் என்று எனக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. சொல்லனா நான் பாட்டுக்கு நான் பண்ணிட்டே இருந்திருப்பேன், நான் பாட்டு தப்பு செஞ்சுட்டே இருந்திருப்பேன், நான் பாவம் இல்லாதவனா இருந்திருப்பேன். ஓகே, நியாயப்பிரமாணம் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, அதுக்கு பாவம் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, உயிர் பெற்றது. அது வந்து நான் செய்யறது தப்புன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுச்சு, உணர்த்ததுனால பாவமானது உயிர் பெற்றது, லைவ் ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். நான் செத்தவனானேன், நான் மறிச்சு போயிட்டேன் பாவத்து நிமித்தம். ஓகே, அப்படியே படிங்க 8.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தேன், நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க காண்கிறேன். பாத்தீங்கன்னா இதை செய்கிறதுனால பிழைப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா என்ன பண்ண முடியல, ஒருவனும் ஒரு காலத்திலும் எந்த மனுஷனாலையுமே என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளால் நீதி அடைய முடியாது சொல்லி பாக்குறோம். அப்போ ஒருவனாலே செய்ய முடியல. எனக்கு என்ன பண்ணுச்சு, அது வெறும் மரணத்தை மட்டும், நீ செய்யற தப்பு மட்டும் வந்து என்ன பண்றது, உணர்த்துக்கிட்டே இருக்கு. உனக்கு உன்னால வந்து நீ வந்து மீட்படைய முடியாது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நீ உன்னால வந்து மீட்படைய முடியாது, உனக்கு ஒரு காப்பாத்துறதுக்கு யாராவது வேணும் சொல்லி அது என்ன பண்ணுது, உணர்த்துக்கிட்டே இருக்கு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படியே படிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால் என்னை கொன்றது. ஆகையினால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ஓகே, அது நன்மைதான், அது வந்து பரிசுத்தமானதுதான். ஆனா நானும் என்னது, மாம்சத்தில் இந்த பாவத்துக்கு விற்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன், நான் செய்யற காரியங்கள் எல்லாமே என்ன இருக்கு, பாவத்தின் காரியங்களா இருக்கிறதுனால எனக்கு அது மரணத்தை விளைவிக்கிறதா இருக்கு சொல்லி பவுல் சொல்றாரு. செய்ய போகிறோம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் வசனத்துல 14ஆம் வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா மத்தேயு ஆவிக்குரியதா இருக்கு, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கு. இத ஆரம்பத்திலேயே ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஓகே, அங்க வந்து என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகிய ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு நான் இருதயத்துல நினைச்சாலே அது என்ன ஆயிடுது, அது தப்பாயிடுது, அது பாவத்தை பிறப்பிக்கிறதா இருக்கு சொல்லி சொல்றாரு. 21ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துல இந்த கட்டளை இருக்கு. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான், மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஓகே, பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொன்னாலே நீங்க வந்து என்ன ஆயிடுறீங்க, நீங்க வந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கீங்க. நீங்க கொலை செய்யலாம் பரவாயில்ல, நீங்க கொலை செய்யாம இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி இருதயத்துல உங்களுக்கு கசப்பு இருந்தாலே மக்களை அந்த சகோதரர் குறித்து, அப்ப நீங்க என்ன ஆயிடுறீங்க, நீங்க இத தீமைக்கு இல்லைன்னா வந்து இந்த அழிவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஆட்களா ஆயிடுறீங்க. இதுதான் அடுத்த அதிகாரத்துல அடுத்த இதுல சொல்றாரு பாருங்க, 27 28 படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி அது யாத்திரகாமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளை கொடுக்கப்பட்டு அதுல ஒரு கட்டளை தான் இது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, அப்போ இருதயத்தில் செய்தாயிற்று, அப்போ ஆவிக்குரியதா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் இங்க நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கு. அது வெறும் நீ செஞ்சா மட்டும் இது கிடையாது, நீ இருதயத்தில் நினைச்சால என்ன ஆயிடுது, நீ வந்து தப்பு செஞ்சவனா ஆயிடுற சொல்லி, நீ பாவத்துக்கு வந்து விற்கப்பட்டவனா ஆயிடுற சொல்லி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அப்போ இருதயத்திலிருந்து பிறக்கிறது தான். ஓகே, இருதயத்திலிருந்து பிறந்து அது என்ன ஆகுது, ஆக்ஷன்ல வந்து வெளிப்படுது சொல்லி பாக்குறோம். அது நீ இருதயத்துல நினைக்கும் போதே என்ன பண்ற பாத்தீங்கன்னா, நீ வந்து பாவத்தை செய்யறவனா ஆயிடுற சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அது ஆவிக்குரியதா இருக்கு சொல்லி சொல்றாங்க. அப்படியே 15 படிங்க. ரோமர் 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் இப்படி விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே.
ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவ பாருங்க என்ன சொல்றாருன்னா பவுலு, இப்போ நான் விரும்புறத நான் செய்யறது கிடையாது. நான் விரும்பாத சிந்தை தான் எனக்குள்ள வருது. அது நிமித்தம் நான் வந்து தீமைகள் செய்யறேன். ஓகேவா? அப்போ நான் விரும்புறத செய்யாதபடிக்கு நான் வெறுக்கிறதை செய்யறதுனால, அப்ப நான் செய்யல. நான் இருதயத்துல வந்து நான் வந்து நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா என் மாம்சமும் என்ன பண்ணுது? தீமையை செய்யறதா இருக்கு. அப்போ நான் செய்யல, எனக்குள்ள வாசமா இருக்கிற இந்த பாவமே செய்து சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர் இது கடைசி வரைக்கும் 18, 19, 20 எல்லாமே இதை பத்தி தான் வந்து பேசுவார். படிங்க அப்படியே நார்மலா படிங்க படிங்க. ரோமர் 7, 18, 19, 20. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப என்னது? நன்மை செய்யணும்னு சொல்ற விருப்பம் எனக்கு இருக்கிற எனக்குள்ள தீமைக்கான ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் பாவ பிரமாணம். என்னை அடிமையில வைக்கிற பாவ பிரமாணமா இருக்கு சொல்லி சொல்றாரு. 22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஓகே, இப்ப புரியுதா? இப்ப என்னாச்சா? என்னை சிறையாக்கி கொள்கிறது. நான் விரும்புறதை செய்யாதபடிக்கு நான் தீமையே செஞ்சிட்டு இருக்கிறேன். இதப்படிதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, இல்லைன்னா வந்து ரோமர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதி அடைய முடியாது. இல்லைன்னா வந்து மனசாட்சியின்படியே ஒருவனும் நீதி அடைய முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவுலு 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரமா இருக்கட்டும், அதுல உலக மக்களை பத்தி பேசும்போது மனசாட்சினாலும் சரி, இல்ல நியாயப்பிரமாணத்தினாலும் சரி, 2 பேருமே என்ன பண்ணாங்களாம்? ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக தான் என்ன பண்றாங்க? சேர்க்கப்படுறாங்க. இதான் படிங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11. யூதர்களா இருக்கட்டும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட யூதர்களா இருக்கட்டும், இல்லைன்னா புறஜாதி மக்களா இருக்கட்டும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஓகே, அவ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏகமாய் தப்பு செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவ பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலும் சரி, அவங்களுடைய மனசாட்சியின்படி, ஓகே, இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மனசாட்சியின்படி அவங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், அவங்களும் சரி 2 பேருமே என்னது? தீமை செய்யற மக்களா தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க வந்து தேவனை விட்டு விலகிற மக்களா தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தங்களுடைய சுய கிரியையினால பாவத்தை விட்டு விலகிற மக்களா யாருமே இல்லை சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இங்க நம்மளுக்கு தெளிவா புரியறது என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு மீட்பர் தேவை. இதுதான் வந்து கலாத்தியர்ல வந்து அவங்க பவுல் சொல்ல வர்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்படுதுன்னா, பாவம் என்னதென்று நம்மளுக்கு கத்துக்கிறதுக்காக கொடுக்கப்படுதான். அதான் நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம்? 12ஆம் வசனத்துல படிச்சோம். அது திருப்பி ஒரு வாட்டி படிங்க. ரோமர் 3, சாரி, கலாத்தியர் 3, 12. கலாத்தியர் 3, 12. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். விசுவாசத்துக்குரியதல்ல, அது செய்கிற மனுஷனே அவரால் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, மக்களுக்கு பாவம் என்னதென்று அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது? அந்த மக்களை ஒரு கஸ்டடியில, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஒரு கஸ்டடியில வச்சு, நீ பாவி, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நீ பாவி, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை சொல்லி அது கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருகிற ஒரு உபாதியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஒரு டூலா இருந்தது, இல்லைன்னா ஒரு கார்டியனா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க, கலாத்தியர் 3, 23, 24.
அதனால் விசுவாசம் வருகிறதற்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்துக்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். பாருங்க, நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் சொல்லி பாக்குறோம். நியாய பிரமாணத்தின் கீழ் இத பத்தி தான் அப்படியே இதுக்கு நம்ம திருப்பி வரலாம். இத பத்தி அப்படியே 15 இருந்து படிங்களா. சகோதரரே, மனுஷன் முறைமையின்படி சொல்கிறேன், மனுஷனுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. இப்போ உடன்படிக்கை வந்து இருக்கு, தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை இருக்கு. அத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடிக்கு சாரால் மூலமா வந்த உடன்படிக்கை, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை, அது ஒருவனும் தள்ள போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. என்ன புரியுது? இந்த நியாய பிரமாணம் வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஆபிரகாம் மூலமா சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் முதலாவது கொடுக்கப்பட்டது, பின்புதான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாணம் என்ன பண்ணாதான், இந்த வாக்குத்தத்தத்தின் காரியங்களை தள்ளிவிடாது, அதை வந்து விளக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அப்போ நியாய பிரமாணம் வந்து என்ன பண்ணுதுன்னா நடுவுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வழுகி விலகாதபடிக்கு அவங்கள கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்கிற ஒரு உபாதியா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து இங்க 23 படிச்சோம். இன்னும் டீட்டெயிலா படிக்க போறோம். இப்ப அடுத்த வசனம் படிங்க, 18. அன்றையும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. சுதந்திரம் வந்து வாக்குத்தத்தினால் கொடுத்தாரு, அது நியாய பிரமாணமா கொடுக்கலையே சொல்லி சொல்றாரு. அப்ப நியாய பிரமாணத்தின் மேன்மை என்ன, அது கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன சொல்லி இங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் வருது. ஓகேவா, படிங்க 19. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியசன் கையிலே கட்டளையிடப்பட்டது. பாருங்க, எதுக்காக கொடுக்கப்பட்டது? அது வந்து வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய கிறிஸ்து இயேசு. ஓகே, கிறிஸ்து இயேசு வந்துட்டு பிறகு என்ன ஆகுதான், அங்க ஒரு சபை சொல்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, வாக்குத்தத்தின் புத்திரி சுவீகாரம். ஓகே, அந்த மகிமைக்கு கொண்டு போற பிள்ளைகள், அவங்களுக்காக, அவங்க அந்த மக்கள் வர்றதுக்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவர் என்ன பண்றாரு, பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து பரிசுத்தாவினாலும் அந்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார் சொல்லி பாக்குறோம். அப்போ அதுல இருந்து என்ன ஆகுது, சபை ஆரம்பிக்குது, தொடங்குது. அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வர்றதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான், இது உபாதியா ஒரு டூலா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் 24லயும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க 24ல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. பாத்தீங்களா, விசுவாசத்தினால் நம்ம நடக்கிறதுக்காக நியாய பிரமாணம் நம்மளுக்கு ஒரு உபாத்தியா இருந்தது, ஒரு கார்டியனா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்க கிரியைகள் மூலமா, ஓகே, நீங்க பிழைக்க முடியாது. நம்ம 12ல பார்த்தோம் பாத்தீங்களா, அது செய்கிற மனுஷன் பிழைப்பான்னு சொல்லிட்டு, அது பார்க்கும்போது யாராலையும் பிழைக்க முடியல, ஒருவனும் நீதி அடைய முடியல சொல்லி பாக்குறோம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுமா, கிறிஸ்துவின் நீதி மூலமா தான் வந்து உள்ள வரணும். ஓகே, அதுக்காக தான் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு, நீங்க பாவிகள் உணர்ந்து உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை, உங்களுக்கு ஒரு மீட்பர் தேவை சொல்றதுதான் வந்து நியாயப்பிரமாணம் தெளிவாய் உணர்த்துறதா இருந்து சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதுதான் வந்து பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப பேக் டு ரோமர் 7ஆம் அதிகாரம் நம்ம போலாம். பாத்தீங்கன்னா அங்க கடைசியில நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, நான் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி தெரிய வச்சதுனால என்னது, ஒரு கஷ்டப்படுறாரு, ரெக்கட் மேன் ஐ எம் சொல்லிட்டு 24ஆம் வசனம் படிங்க. 24ஆம் வசனம், 7:27, 24, ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? பாத்தீங்களா, அங்க நம்ம என்ன பார்த்தோம், அது உபாதியா இருந்தது, நம்மள கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வரதா இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமா நான் பாவி சொல்லி உணர்த்தப்பட்ட உடனே ஒரு
பிரமாணம், என்கிட்ட பாவ பிரமாணம் இருக்கு, என்கிட்ட பாவம் தான் இருக்கு, நான் பாவத்துல ஊறி இருக்கேன் சொல்லி தெரிய வந்த உடனே நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் சொல்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வர்றதுனால கடைசியில அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மெசியா தேடுற மக்களா இருக்காங்க சொல்லுவாங்க பாக்குறோம். பார்க்கும்போது 25 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமா நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நான் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. இப்ப என்ன பண்றேன், நான் விசுவாசத்தின் மூலமா நான் வந்துட்டேன். ஓகே, நான் விசுவாசத்தின் மூலமா நான் என்ன பண்றேன், நான் கிறிஸ்துவின் இடத்தில் வந்ததுனால எனக்கு என்ன இருக்கு, மீட்பு இருக்கு, ஜீவன் இருக்கு. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா எனக்கு என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிங்கள், ஓகே, நான் நித்திய ஜீவனை தரேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அது மட்டும் இல்லாதபடிக்கு நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அளவில் பிதா இடத்துல வர முடியாது. இன்னும் பிதா ஒருத்தனை எழுத்துக்கொண்டால் அவன் இடத்தில் வரான், அவனை நான் கடைசி நாளில் உயிர்த்தெழுப்புவேன் சொல்லி பார்க்கிறோம். இப்ப நித்திய ஜீவனை கொடுக்கிறவரை யாரா இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் பெறாங்க. ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன இருக்குதான், நித்திய ஜீவன் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எத்தனை வசனங்கள் நித்திய ஜீவன் சொல்லி நம்ம போட்டாலே, இட்டர்னல் லைஃப் சொல்லி போட்டாலே, இயேசு கிறிஸ்து இட்டர்னல் லைஃப் சொல்லி போட்டாலே, நம்ம யோவான்ல மட்டுமே சும்மா பார்த்தாலே, எவ்ரிஒன் மே பிலீவ் மே ஹேவ் த இட்டர்னல் லைஃப் இன் ஹிம். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் பெறுவாங்களாம். ஓகே, காட் சோ லவ் தி வேர்ல்ட், தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஓகே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க அழியாதபடிக்கு அவங்க நித்திய ஜீவன் பெறுவாங்களாம். பாத்தீங்கன்னா அது மாதிரி வசனம் போயிட்டே இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க கலாத்தியில் நம்ம என்ன படிச்சோம், அது செய்கிறதுனால அவன் வந்து பிழைப்பான். அவன் வந்து பிழைப்பான்னா என்னது, ஜீவனை பெறுவான்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஒருத்தலானையும் வந்து செய்கையினால செய்ய முடியல. அப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ரட்சகர் தேவைப்படுது. அந்த ரட்சகர் தான் யாரு, நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் பெறுறவங்களா இருக்காங்க. அதனாலதான் தேங்க்ஸ் டு காட், எனக்கு மீட்பை கொடுக்கறதுக்கு ரட்சகர் இருக்காரு, நான் விசுவாசத்து மூலமா நான் வர சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் இதுதான் நம்ம வந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா படிக்கிறோம். ஓகே, கலாத்தியர் 3ல நம்ம படிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த வாக்குத்தத்தம் சொல்றது முன்னாடி கொடுக்கப்பட்டது. ஆனா நியாயப்பிரமாணம் சொல்றது இந்த மக்களை வந்து, இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் வர வரைக்கும் என்ன பண்ணாங்களா, அதை வந்து அவங்கள வந்து சீர்படுத்தினது. ஓகே, ஒழுங்குபடுத்தினது. ஓகே, வாக்குத்தத்தின் சந்ததியாக கிறிஸ்து இயேசு வர வரைக்கும் அது வந்து அவங்கள வந்து உபாதி, கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு வரும் ஒரு உபாதியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஏற்ற வேலையில இயேசு கிறிஸ்து வந்தார். அப்பாயிண்டட் டைம்ல வந்த உடனே வாக்குத்தத்தின் பிள்ளைகள் ரெடியாகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஓகே, அவங்க வந்து இந்த உபாதியாகிய இந்த கார்டியன்னா என்னது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கார்டியன் சொல்லி போட்டிருக்கு. கார்டியன்னா யாரு, ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்க பசங்களை பாத்துக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்க என் கார்டியன் சொல்லி சொல்லுவாங்க. கார்டியன்னா பாத்துக்கிறவங்க. மேபி வந்து அவங்க சித்தப்பாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, அவங்கள வந்து கார்டியன் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த கார்டியன்ஸ் சித்தப்பாவா இருக்கட்டும் இந்த தாத்தா பாட்டியா இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்டியன் கிட்டேயே வந்து விட்டுருவாங்க. சாரி, அந்த தகப்பன் தாய் கிட்டேயே, உண்மையான தகப்பன் தாய் கிட்டேயே விட்டுருவாங்க சொல்லி பார்க்கணும். கார்டியன்ஸ் அவங்களே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளாகி இஸ்ரேல் மக்கள் தகப்பன் தாயை விட்டுட்டு இந்த கார்டியன் ஆகிய நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டாங்க. இதுதான் இங்க இருக்க ப்ராப்ளமே. ஓகே, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளையாகி இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தினால் தெரிந்து கொள்றது பதில் என்ன பண்ணிட்டாங்க, வாக்குத்தத்தம் ஓகே அந்த விசுவாசத்தினால் இருக்கு சொல்றது தெரிந்து கொள்றது பதில் அவங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாங்க, அதை பிடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல இருக்கு. படிங்க 25. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25. கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, நம்ம கிடையாதே சொல்லி சொல்லுவார். உபாதியர் ஓகே, நோ லாங்கர் அண்டர் கார்டியன் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம யாரு, விசுவாசத்தின் பிள்ளைகளா ஆயிட்டோம், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா ஆயிட்டோம். வேணா படிங்க அப்படியே அடுத்த வருஷம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள்.
அப்படி நம்ம கிறிஸ்தியர்கள் ஒன்றா இருந்தோம்னா, இஃப் வி பிலாங் டு கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்கதான் ப்ராப்ளமே. என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இது விசுவாசத்தின் மூலமா நீதி அடையிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்னாச்சு, இது இஸ்ரேல் மக்களுக்கு இடரலுக்குரிய கல்லாயிடுச்சு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து அவர் விசுவாசத்தின் உடன்படிக்கையா இருக்கிறார். ஓகே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் உடன்படிக்கையா இருக்கிறார். ஓகே, அவர் ஆகார போல நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை கிடையாது. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் போல. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் ஆகார் போல இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை பற்றி கொண்டாங்க தவிர, ஆபிரகாம் உடைய மனைவியாகிய சாராளின் உடன்படிக்கையின்படி, ஓகே, அந்த ப்ராமிஸ் படி, வாக்குத்தத்தத்தின்படி என்ன பண்ணல, அந்த பிள்ளையாகிய ஈசாக்கு சொல்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளல சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவங்களுக்கு இடருக்குரிய கல்லாச்சு சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தம் அவர்கள் விழுதார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவங்க இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க, ஆனா எத்தனை பேர் வந்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் கொஞ்சம் பேர் மட்டும் தான் மீதியானவர்கள் தான் வந்தாங்க சொல்லி நம்ம ஏற்கனவே பாடத்துல பார்த்தோம். அதுதான் எங்க இருக்கு, ரோமர் 9ஆம் அதிகாரத்திலேயே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மீதியானவர்கள் மட்டுமே என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க தவிர, அவங்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு விட்டுட்டு யாருக்கு போச்சு, புரஜ மக்களாகிய நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. முதலாவது அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அந்த வாய்ப்பு. ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு அவங்க நியாயப்பிரமாணத்தினால் தேர்ந்தபடியா அவங்களுக்கு அந்த இது விளக்கப்பட்டது. ஆனா நம்மளுக்கோ ஆபிரகாம் புத்திரராக ப்ராமிஸ் வாக்குத்தத்தின்படி நம்ம என்ன ஆயிட்டோம், பிள்ளைகள் ஆகிறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்படி பிள்ளைகளானா என்ன ஆகுது, நம்ம மூலமா உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம் இந்த சபை மூலமா. அப்போ சபையின் அழைப்பு எவ்வளவு வேலையபிள் சொல்லி பார்க்கிறோம். இது ஞானஸ்தானத்தின் மூலமா வருதான். அப்போ நம்ம சபையின் அழைப்புக்குள்ள வரணும்னா என்ன பண்றோம், ஞானஸ்தானம் நம்ம பெற்றுக்கொள்றோம். அதான நம்ம பாக்குறோம். ஞானஸ்தானத்தினால் என்னது, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம ஞானஸ்தானம் தண்ணிலாம் எழுதுகிறோம். ஆவினால் பிறக்கிறது என்னது, பெந்தைக்கோஸ்து நாள்ல அந்த 120 பேருக்கு தேவனுடைய ஆவினால வெயிட் பண்ணுங்க, எருசலேம்ல உங்களுக்கு ஆவினால் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, ஞானஸ்தானம் கொடுப்பார் சொன்னது. அதே மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்தவன சபையை ஆரம்பிக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்பையில இருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை வரைக்கும் இந்த சபையோட அழைப்பு இருக்கு. இதுல புறஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களோ ஆரம்பத்துல வந்துட்டு இருந்தாங்க, ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்தாங்க. ஆனாலும் நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் விசுவாச நிமித்தம் இடரலுக்குரிய கல்லாயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம எப்படி சபையானவங்க ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா மாறுறாங்க சொல்லி நம்ம பார்த்தோம். எப்படி அது ஒன்லி ஃபார் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது, அது நம்மளுக்கு எப்படி வந்தது சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமா தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். அவங்க நியாயப்பிரமாணத்தினால் தேடினாங்க, நம்மளும் விசுவாசத்தின் மூலமா தேடிக்கிற மக்களா இருக்கிறோம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நம்ம போக போகிறோம் அடுத்தபடியாக. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தரப்போம். நன்றி.